சூப்பர். அப்பா சீக்கிரமா வேஷ்டி கட்டி விடுங்கப்பா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சிருவாங்கப்பா. இருக்க ஒரு வேட்டியும் நான் முண்டாஸ் கட்டி விட்டனே, இந்த பைத்தியம் என்ன சொல்றது? டேய் கலை, சொல்லுங்கப்பா. நீ நடிக்கிற நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா ஆடியன்ஸ் நீ வேட்டி கட்டலங்கறத மறந்துடும்டா. அப்படியாப்பா? ஆமாண்டா. சரிப்பா. என்ன சொன்னாலும் நம்பிட்டா. நீதான்டா அடுத்த ஸ்டார். ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல. என்னடா பொம்பளை கிட்டப்ல வந்திருக்க? மணியன் தான். அதை ஒருத்தி கும்பல்ல பிடிக்கிறா. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா வெற்றி அடைஞ்ச ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பா. சரி, ஓகே. எல்லா தோல்வி அடைஞ்ச ஒரு பொண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பான். கரெக்ட். ஸோ பெண்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க கூடாது. அவங்கள எப்பவுமே நாம சமுதாயத்துல உயர்த்தணும். அது மட்டும் இல்ல, அவங்கள கூண்டுக்குள்ளேயே போட்டு வைக்க கூடாது. சிறகடித்து பறக்க விடணும் வெளியே. ஐயோ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சரி சொல்லுங்க கலை. C++ ஜாவாலாம் தெரியுமா? தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். நீங்க கேக்குற எந்த கேள்விக்குமே எனக்கு பதில் தெரியாது சார். அப்புறம் எந்த தைரியத்துல வேலை கிடைக்கும் இந்த இன்டர்வியூக்கு வந்தியா? நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் ஓட்டி தான் ஸ்கூலு காலேஜுக்கு படிக்க வச்சாரு. பட் ஆனால் எனக்கு ஹீரோ ஆகிறது தான் ஆசை. சரி, இந்த இன்டர்வியூக்கு அப்போ எதுக்கு வந்த? நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் ஓட்டி தான் ஸ்கூல் காலேஜுக்கு படிக்க வச்சாரு. பட் ஆனால் எனக்கு ஒரு ஹீரோ ஆகணும்னு தான் ஆசை. டேய் சரிடா, அப்புறம் எதுக்கு இந்த இன்டர்வியூக்கு நீ வந்த? நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்தா இதுல 20,000 இருக்கு. எந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்துமோ சேர்ந்து பெரிய ஹீரோ ஆயிடு. சரியா? சரி சார். சரி சார். சரி சார். எப்படியோ ஏமாத்தி என்கிட்ட 20,000 வாங்கிட்டேன்ல. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பாடா, ஒரு 20,000 தேரிச்சு. ஐயோ, பணத்தை திருப்பி போறானே. நின்றா நின்றா நின்றா. நின்றா. ஐயோ, தலை முதில அடிச்சாரே. இப்படி அடிபட்டுருச்சு. ஐயோ, உன் கண்ணுல என்ன? ஐயோ ஐயோ, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போறேன். எனக்கு அப்பவே தெரியுது என் மூஞ்சில அடிபட்டுங்க. என்ன விட்டு போறேன். இல்ல, ஆட்டோ கூட்டிட்டு வரடா. எனக்கு அப்பவே தெரியுது என் மூஞ்சில அடிபட்ட கடை என்ன விட்டுட்டு போறேன். இல்லடா, ஆட்டோ கூட்டிட்டு வரடா ஹாஸ்பிடல். எனக்கு தெரியுது என் மூஞ்சில அடிபட்ட என்ன விட்டு போறேன். எனக்கு நல்லா தெரியும். போடி போ. இந்த மூஞ்சி வேணாம்னு சொல்லிட்டு தான் நீ போற. இந்த மூஞ்சி வச்சு எப்படி ஜெயிச்சு காட்டு பாரு. போயிட்டா. எப்படியோ மூஞ்சி வச்சு அவளை துரத்தியாச்சு. கலை, ஆர் யூ ஓகே கலை? ஓகே. என்ன ஞாபகம் இருக்கா? நான் உன்னை 4 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். யார் நீ? 4 வருஷத்துக்கு முன்னாடி இது நீ தூக்கி போட்டியே, இதை உன் ஞாபகார்த்தமா நான் வச்சிட்டு இருக்கேன். என் பனின் தானே. இந்த பனின் எப்படி விட்டுட்டு வாங்குறது? ஐ லவ் யூ கலை. ஐ லவ் யூ டூடி. ஐ லவ் யூ. அப்பாடா, பனியன் கிடைச்சிருச்சு. இவளை எப்படி துரத்தி விடுறது? அப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி ஃபேமிலி ஆயிட்டோம். நம்ம ஒண்ணா வேற இருக்கோம். அதனால நம்ம பொருளாதாரத்துக்கு நீ மட்டும் வேலைக்கு போனா சரிப்பட்டு வராது. நானும் வேலைக்கு போறேன். ஏய் வேணாண்டா, நீ உன் பேஷனை ஃபாலோ பண்ணு. நான் வேலைக்கு போறேன்டா. இல்லடி, நான் வேலைக்கு போறேன். எதுக்குடா? நீ உன் பேஷனை ஃபாலோ பண்ணு. நான் வேலைக்கு போறேன். நான் வேலைக்கு போறேன்டி. இவன் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்? சரி ஓகேடா, நீ வேலைக்கு போ. வேலைக்கு போவா? நான் வேலைக்கு போக மாட்டேன்டி. என் சந்தோஷமே என் பேஷன் நோக்கி போறதுதான். அதை விட்டுட்டு உனக்காக நான் வேலைக்கு போய் என் சந்தோஷத்துல இழக்கிறதா? நீ இருந்தீனா என் பேஷன் நோக்கி என்னால போவே முடியாது. அதனால நீ இந்த வீட்டை விட்டு போயிரு. அப்பதான் நான் பேஷன் நோக்கி போவேன். அப்பா போயிட்டா. பனியும் கிடைச்சிருச்சு. ஹலோ சார், இப்போ ஒரு பொண்ணை அடிச்சு தோர்த்துறீங்களே, அது குழந்தைய பெத்து போட்டு இறந்துருச்சு. ஐயோ, எப்படி இதுன்னு தப்பிக்கிறது? நான் வேற அவளை கல்யாணம் ஆனதுன்னு சரியாவே பாத்துக்கல. என்னாலதான் அவன் இறந்துட்டான். இதுக்கு பிராயச்சித்தமா அந்த குழந்தைய வேணா நான் வளர்த்துக்கிறேன். பாடா, நீ அங்கங்க சுத்தி கடைசியில டாடா மாதிரி போயிட்டு இருக்கு.
ஆமால சார் இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பயப்படாதுப்பா. வெற்றி பாருங்க சார், இப்படி வாங்க. வெற்றி மாறணும். நல்ல ரெஸ்பான்ஸ். இப்ப போடுறா எண்ட.